Hello, hi, என் பேர் பரணி. ஸோ born and brought up in பழனி, got married and settled in கோயம்புத்தூர். 2015ல வந்துட்டு பெரிய பையன் கன்சீவ் ஆனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி வந்துட்டு நல்லபடியாக போயிட்டு இருந்தபோது ஒரு ஃபைன் டே வந்துட்டு எனக்கும் லேபர் பெயின் வந்துட்டு நானும் டெலிவரிக்கு போகும்போது வந்துட்டு இப்போ ரொம்பவே வந்துட்டு அந்த டே வந்துட்டு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடான டே. இப்போ வரைக்கும் இட் இஸ் எச்ட் இன் அவர் ஹார்ட்டுங்க. எனக்கு அட்மிட் பண்ணியிருந்த போது எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நான் வந்து நார்மல் டெலிவரி தான் ஆகணும், நானும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். பட் எமர்ஜென்சி சி செக்ஷன்ல போய் முடிஞ்சு ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துட்டு அவரை கையில கொடுத்தாங்க. எனக்கு வந்துட்டு இன்னமும் அந்த மெமரிஸ் வந்து எச்டா இருக்குங்க. ஸோ அதை தாண்டி கொஞ்ச நேரத்திலேயே குழந்தைய வந்துட்டு ஃபீட் பண்ண கொண்டு வந்து கொடுக்கும் போது கையில டோட்டலா இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணி கையில ஃபுல்லா கொண்டு வந்து கொடுக்கும் போது எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா நான் ஐசியூல இருந்தேன். ரெக்கவரி ஸ்டேஜ்ல ரூமுக்கு மாத்தினும் போது தான் சொன்னாங்க, இப்படி குழந்தைக்கு வந்துட்டு ஃபியூ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நைட்ல இருந்தே குழந்தைக்கு வந்துட்டு இப்படி நார்மலா ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்சுலின் லெவல் வந்துட்டு கொஞ்சம் லோ ஆகுது, ஹை ஆகுது, ஃபிளக்சுவேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இங்க வந்துட்டு இப்ப பண்ண முடியாது, அதனால நம்ம வந்துட்டு பெரிய நிக்யூ இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல வந்துட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து ஒரு இமிடியேட்டாவே மாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப்ல வந்துட்டு எந்த ஒரு பேரண்ட்ஸ்க்குமே வரக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஆம்புலன்ஸ்ல கொண்டு போகும்போது எங்க வீட்டுல எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நான் ஸ்ட்ராங்கா இருந்தேன். என் பையனை நான் ஹெல்த்தியா நான் திருப்பி கொண்டு வருவேன், என் பையன் பத்திரமா வீட்டுக்கு வருவாங்கிறதுல நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தேன். 11 நாள் கழிச்சு கையில கொண்டு கொடுத்தாங்க குழந்தைய. குழந்தை சேஃபா இருக்கான், நீங்க இப்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போலாங்கும் போதுதான் வந்துட்டு எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மூச்சே விட்டாங்க. எல்லாரும் அன்னைக்கு டிசைட் பண்ணதுதான், என் குழந்தைய இதுக்கு மேல எந்த அளவுக்கு நான் ஹெல்தியா கொண்டு போகணுமோ அந்த அளவுக்கு நான் கண்டிப்பா ஹெல்தியா கொடுப்பேன். ஒரு ஸ்டேஜ் 8 மாசம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் ஃபுட்ஸ் வந்துட்டு சாப்பிடுற ஸ்டேஜ் வந்துட்டாருங்க. அந்த ஃபிங்கர் ஃபுட்ஸ் வந்துட்டு கொடுக்கும்போது எல்லாரும் வந்துட்டு என்ன சொன்னாங்க, பிஸ்கட் கொடு அப்படின்னாங்க. அங்க ஆரம்பிச்சது எனக்கு ஒரு தட்டின பொறி தாங்க அது. பிஸ்கெட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு கிளியரா சொன்னாரு, குழந்தைக்கு வெளியில இருந்து நீ எதுவுமே வாங்கி கொடுக்க கூடாது, ஆனா உன்னால என்ன முடியுதோ நீ வீட்டுல பண்ணி கொடு அப்படின்னாரு. அதுவும் நீ கோதுமை, சிறுதானியம், நாட்டு சக்கரை அதை வச்சு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ அப்படி ஆரம்பிச்சதுதான். ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டாங்க, என் குழந்தைக்கு வந்துட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி நானும் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் நான் வந்துட்டு ஆர்டர் பேசிஸ்ல இல்லாம அவங்க கேட்கறாங்கன்னு சொல்லி பண்ணி கொடுத்தேன். அவங்க எல்லாருமே வந்துட்டு பிடிச்சிருச்சு, ஏன் நீ இதை வந்துட்டு பிசினஸாவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்க இருந்துதான் என்னோட entrepreneur ஜர்னி வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 years ஆஃப் டைமில் எங்ககிட்ட குக்கீஸ் வெரைட்டிஸ் மட்டுமே 20+ வெரைட்டிஸ் ஆஃப் குக்கீஸும் மில்லட் பேஸ்ட் குக்கீஸும் இருக்கு. பயந்து ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான் இந்த குக்கீஸே. என் குழந்தைய தாண்டி எல்லாத்துக்கும் அது பிடிக்கணும்ல, அப்படி இருக்கும்போது தாங்க அந்த ஒரு பயம் எனக்கும் இருந்தது. எல்லா குழந்தைகளுக்கும் படிப்படியாக பிடிக்க ஆரம்பிச்சு.